ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக மணக்க குடல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சாதம், பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா தாளிஞ்சதுக்கப்புறமா குடல் நல்லா அலசி எடுத்து போட்டுக்குங்க. அது வதங்கிறதுக்குள்ளே தேங்காய், வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா அரையும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த அரைச்ச கலவையை இந்த வதங்குற இந்த குடலில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் கறி குழம்பும் நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தனி மிளகாப்பொடி, மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் கலந்து உப்பு போட்ட பிறகு இதுக்கு மேலே மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலந்துருங்க. இதுக்கு தேவை தண்ணி, தேங்காய் அரைச்சதுலேயே தண்ணி நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 விசில் வச்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், குக்கரை திறக்கும் போதே வீடே மணக்கிற அளவுக்கு மணக்க குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.